தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் ஊழியர்களின் பண பரிவர்த்தனையின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவது குறித்து ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. சில நேரங்களில் ஊழியர்களின் PF கணக்குகளில் உள்ள தொகை குறைவாக இருப்பதாலோ அல்லது முந்தைய கணக்குகளிலிருந்து முழுமையாக பணம் மாற்றப்படாததாலோ இறுதி பண பரிவர்த்தனை கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு வருவதாக EPFO கவனித்துள்ளது. இது சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்த சிக்கலை தீர்க்க மேனுவல் ஆஃப் அக்கவுண்டிங் ப்ரொசீஜர் பார்ட் 2A எனும் நடைமுறை விதிகளின்படி ஊழியர்களின் கணக்கில் இருக்கும் தொகையில் இருந்து ஒரு பகுதியை மட்டும் உடனடியாக பண பரிவர்த்தனை செய்ய EPFO அனுமதி அளித்துள்ளது. மீதமுள்ள தொகை நிறுவனத்தின் பங்களிப்பு அல்லது முந்தைய கணக்கிலிருந்து வரவேண்டிய முழு தொகையும் வந்த பிறகு விரைந்து வழங்கப்படும். ஆகவே இனிமேல் PF பண பரிவர்த்தனை கோரிக்கைகளை இது போன்ற காரணங்களுக்காக நிராகரிக்க வேண்டாம் என அனைத்து அலுவலகங்களுக்கும் EPFO அறிவுறுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை ஊழியர்களுக்கு நிதி நெருக்கடியை தவிர்க்கவும் சேவைகளை எளிதாக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.